ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி. ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும். இவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி அமைதியாக சஞ்சரித்து வருகிறார். தற்போது புரட்டாசி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் 30 முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க உள்ளார். இதனால் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு, வேலையில் பதவி உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கியிருந்து 12 ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் 2.5 ஆண்டு காலத்தில் ஒரு சில முறை வக்கர பயிற்சி, மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று 5ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார். கும்பராசியில் தற்போது பயணம் செய்கிறார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார். ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி 15ஆம் தேதி சனி பகவான் வக்கர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி காலம் வரை முடிவுக்கு வரும். சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானை வணங்கலாம். தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகர உள்ளார். தொடர்ந்து அக்டோபர் 5ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்திற்கு வர உள்ளார். அதன் பின்னர் நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார். சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய 2.5 மாத காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நாம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளிலும் சனியின் பயிற்சி என்ன பலன் தரும்? 12 ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக அமையப் போகிறதா அல்லது தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த பதிவில் காண்போம். 2024ஆம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது. ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்கரம் மற்றும் மார்கி இயக்கத்தில் அடிப்படையில் 12 ராசிகள் பாதிக்கப்படும். 2024ஆம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும். இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது. இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களில் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது. சனி 2024ஆம் ஆண்டின்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார். சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார். இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார். ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார். அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது. சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நிதியை மதிக்கிறார். கும்பராசியில் சனி பெயர்ச்சி தொழில், வேலை, திருமணம், காதல் வாழ்க்கை, குழந்தை, கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும். கும்பராசியில் உள்ள புரட்டாசி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார். இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். ஆனால் இது வக்கர பெயர்ச்சி. ஜூன்
30ஆம் தேதி முதல் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அபிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல, மொத்த 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். மகர ராசி. மகர ராசியில் முதல் மற்றும் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் கும்பராசியில் இருப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு சனி சராசரி செல்வாக்கு கொண்ட கிரகம் மற்றும் ஜாதகத்தின் 2வது வீடு நிதி நிலைமையை பிரதிபலிக்கிறது. மற்றும் சனி 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் போது கண் மற்றும் பற்களின் வலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உங்களின் சுகபோகங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறைவதற்கான அறிகுறிகள் உள்ளன. இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவு மோசமாக மாறக்கூடும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் பணத்தை பற்றி அதிக கவனம் செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் முழு கவனமும் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சியில் இருக்கும். சனி 2ஆம் வீட்டில் இருக்கும்போது நேர்மையாக பேசுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் நிதி பலன்களை பெறுவதில் தாமதத்தை சந்திக்க நேரிடும். இருப்பினும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். வீடு வாங்குவது அல்லது சொத்தில் முதலீடு செய்வது குறித்தும் யோசிக்கலாம். சனி பெயர்ச்சி 2024 உங்கள் உறவினர்களின் உதவியால் நன்மைகள் பெறுவீர்கள். சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் வேலை காரணமாக அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. சனி ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை வக்கர நிலையில் இருக்கும். இதன் காரணமாக நிதி ஆதாயங்களில் சிறிது அதிருப்தி அடையலாம். இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்களில் அறிகுறிகள் உள்ளன மற்றும் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாததால் குடும்ப உறுப்பினர்களிடையே தகராறு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் 2ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம். இதன் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் குறைவான பலன்களை பெற வாய்ப்புகள் உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளன. சனி கும்பராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை பெற முடியாது. இந்த நேரத்தில் உங்கள் பணம் எங்கேயாவது சிக்கி இருக்கலாம் அல்லது உங்கள் நிதி நிலைமையில் ஏற்படும் பெரிய ஏற்ற இறக்கங்களால் நீங்கள் பெரிய அதிர்ச்சியை சந்திக்க நேரிடலாம். கண்கள் மற்றும் பற்களில் வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கலாம். எனவே கவனமாக இருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.